அதிகாரி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்ல முறைகேடு நடக்காதுன்னு சொல்லி அடிச்சு சொல்றீங்க. ஆனால் ஆர்டிஐ மூலமா உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு சோர்ஸ் கோட் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சோர்ஸ் கோட் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஆர்டிஐல. இப்போ சோர்ஸ் கோடே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி நீங்க சொல்ல முடியும் இதுல வந்து முறைகேடு நடக்குமா நடக்காதுன்னு? அவன் எப்படி கோடிங் அடிச்சிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து நம்மளும் கேள்வி எழுப்புறோம். எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இவிஎம் வந்து தடை பண்ணியிருக்காங்களோ அந்த நாடுகளில் ஃபுல்லா சோர்ஸ் கோட் ஆர்குமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வந்துச்சு. அதனால தான் அந்த நாடுகளில் ஃபுல்லா இவிஎம் வந்து தடை பண்ணாங்க. இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இப்போ சோர்ஸ் கோடுங்கிற விஷயத்தை வந்து வாயில திறந்தாலே வந்து ஃபுல்லா டிபேட்டா மாறும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் போடுறாங்க. இதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வருது எங்களுக்கு, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்றோம்னு சொல்லி. ஆனால் அந்த சோர்ஸ் கோடுங்கிற அந்த வார்த்தையும் வந்து இல்லை, கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது. அவங்க வெப்சைட்ல வந்து அந்த சோர்ஸ் கோடுங்கிற வார்த்தையே கிடையாது. இந்த விஷயத்தான் வந்து நாங்கள் கேட்குறோம். சோர்ஸ் கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி வந்து நியாயமான தேர்தல்னு சொல்லி நாங்கள்